முருகப்பெருமான் இந்த கலியுகத்தினுடைய எதிர்மறை ஆற்றலை சமாளிப்பதற்காக ஒரு மந்திரத்தை அருளியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வகையான மருந்துகளுக்கு டோசேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு ஒரு 20 mg கொடுத்தாலே ஜுரம் நின்றுடும். மேக்ஸிமம் 50 mg கொடுப்பாங்க மாத்திரை, ஒரு 100 mg கூட கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஜுரம் நிற்கணும்னா எத்தனை mg போடணும் மாத்திரை? 600 mg 650 mg போட வேண்டியது இருக்குது. ஏன்? அவ்வளோ டோஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ கிருமிகள் அதிகமாகிடுச்சு உடம்புல. சாதாரண மருந்துகளால் அதை ஈடு கொடுக்க முடியாது. அப்படி தான் மந்திரங்களும் ஒரு காலகட்டங்களில் ஒரு பவர் மந்திரங்களையும் மகான்கள் இந்த பூமியில் இறக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த எதிர் சக்திகளை என்ன பண்ண முடியும்? நெகட்டிவ் எனர்ஜிஸை எதிர்க்க முடியும். அந்த அவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அப்படி முருகப்பெருமான் இந்த கலியுகத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு. அந்த மந்திரத்தை இப்போ நம்ம எல்லாரும் சாண்ட் பண்ண போகிறோம். All the time there some masters come and give some powerful mantras to that situation, and Lord Muruga, a son of Shiva, has given a powerful mantra for this Kali Yuga to win the negative energies and to bring prosperity in our life. அப்படியே புருவ மையத்தில் கவனத்தை வச்சு, முருகப்பெருமான் உங்கள் புருவ மையத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த மனபாவனையிலேயே புருவ மையத்தில் கவனத்தை வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மனசை ஒருநிலை செய்யுங்க. இந்த 2025 வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றி வருடமாக அமைய வேண்டும். உங்களுடைய ஞான கல்வியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வடைய வேண்டும். உங்கள் குடும்பமும் நீங்களும் வளமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று, உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், நமது பாரத தேசம், இந்த உலகம் அனைவரும் உடல் நலம், மனநலம், உயிர் நலம், செல்வ வளம், ஆன்மீக இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழட்டும் என்று மனசுக்குள்ளவே முதல்ல பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா வளங்களும் எல்லாரும் பெற வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனதிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்படியே எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. மெதுவாக உங்களை கைகளை தேய்த்து புன்னகையோடு உங்கள் கைகளை திறந்து பாருங்கள். அனைவருக்கும் உயிர் வணக்கம். இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உயிர் வணக்கம்னு சொல்லுங்கள். உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம். அது என்னங்க ஐயா உயிர் வணக்கம்? ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம உயிராக பார்க்கணும். கண்களில் அது ஒரு உடம்பாக தெரியக்கூடாது. என்னவா தெரியணும்? உயிராக தெரியணும். ஒரு மிருகம் வருது, விலங்கு வருது, ஒரு மரத்தை பார்க்குறீங்க, உயிராக பார்க்கணும். ஒரு சின்ன கதை.
ஒரு ஊரில் ஒரு கடவுள் பக்தன் இருந்தான். கடவுள் மேலே தீராத பக்தி உணர்வு. திடீர்னு ஒரு நாள் கனவுல ஒரு தேவதை கையில் பெரிய லிஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ கனவுலே கேட்குறேன், அம்மா இது கையில் நீ ஒரு பெரிய லிஸ்ட் பேப்பர் வச்சிருக்கியே, இது என்ன பேப்பரு? அப்போ அந்த தேவதை சொல்கிறாங்க, ஐயா, யார் யாரெல்லாம் கடவுளை நினச்சிட்டு இருக்காங்களோ, கடவுள் மேலே பக்தி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் இது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன அடுத்தது இவருக்கு என்ன கேட்கணும்னு தோணும். நமக்கு தான் எல்லா நேம் லிஸ்ட்லையும் நம்ம பேர் இருக்கணுமே. ஒரு நேம் லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லைன்னா நமக்கு துடிச்சு போடுவோம்ல. உடனே இவர் என்ன கேட்குறாரு, என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. சரி இருங்க பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு இந்த அம்மா மெதுவாக என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு உங்கள் பேர் இல்லைங்கய்யா அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் ஒரு கடவுள் பக்தராக இருக்காரு. ஆனால் அவருக்கு அவருடைய நேம் லிஸ்ட் என்ன இல்லை, நேம் எதில் இல்லை, பேர் எதில் இல்லை, நேம் லிஸ்டில் இல்லை. ஒரே சோகம். அடுத்த நாள் கனவு எழுந்துட்டார். எழுந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக எப்படி இருக்காரு, ரொம்ப சோகமாக இருக்காரு. என்னடா இது, நம்ம கடவுளை இவ்வளோ கும்பிடுறோம், ஆனால் நம்மளுடைய பேர் நேம் லிஸ்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அப்படியே சோகமாக தூங்குறாரு. அடுத்த நாள் இரவுக்குள்ளே போகிறாரு. அதே மாதிரி இன்னொரு கனவு வருது. அதில் ஒரு தேவதை இன்னொரு கையில் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே இவர் பார்க்குறாரு, இது யாரா இது, இன்னொரு லிஸ்ட்டு கையில் வச்சுன்னு உட்காந்துருக்கிறது, ஊசி போடுறவங்க மாதிரி ஒரு லிஸ்ட்டை எல்லாம் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே, இது என்னம்மா லிஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த தேவதை சொல்கிறாங்க, யாரெல்லாம் கடவுள் நினச்சின்னு இருக்கிறாரோ, கடவுள் மனசில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் இது. அப்படியா, அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குதா? ஆமாம், உங்களுக்கு சிஎம் தெரியும், ஆனால் சிஎம்க்கு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லை, இது அது மாதிரி லிஸ்ட்டு. ஓ அப்படி ஒரு லிஸ்ட்டா, என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. இரு பார்த்து சொல்கிறேன். கட கட கடன்னு பார்க்குறாராம். சாமி உங்கள் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, உங்கள் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதை கேட்ட உடனே அவருக்கு மனசு நிறைஞ்சு போச்சான். ஆன்மீகத்தில் 2 லிஸ்ட் இருக்குது. நீங்கள் கடவுள் மேலே அன்பு செலுத்துகிறவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு, இதுதான் முதல் லிஸ்ட்டு. 2வது லிஸ்ட்டு கடவுளுடைய லிஸ்ட்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. 2வது லிஸ்ட்டு எந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆனால் அது கஷ்டமாச்சுமா. முதல் லிஸ்ட்டு நீங்கள் சும்மா பூஜை பண்ணால் போதும். ஆனால் 2வது லிஸ்ட் அப்படி இல்லையே. 2வது லிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணுமே. கரெக்டா இல்லையா? அந்த முதல் லிஸ்ட்டுக்கு பேர் தான் சாதாரண வாழ்க்கை. 2வது லிஸ்ட்டுக்கு பேர் தான் சன்மார்க்கம். 2வது லிஸ்ட்டுக்கு பேர் என்ன? சன்மார்க்கம். அதுக்கு பேர் அருள் வழி. அதுக்கு பேர் என்ன? வள்ளல் பெருமான் சொல்றாரு, அருள் வழி. கடவுள் நம்மளை லிஸ்ட்ல வைக்கணும். நமக்கு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கொடுக்கக்கூடாது. கடவுள் நம்ம கேட்காமலே நமக்கு கொடுக்கணும். அதான் 2வது லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு 2வது லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்க நீங்கள் கேட்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அலையணும், சுற்றி 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 வாங்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு. ஆனால் 2வது லிஸ்ட் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அங்கே யார் சேர்ப்பா? கடவுள் சேர்ப்பான். அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார்,
மற்றவர்கள் எல்லாம் பொருளை தேடி ஓடுவார்கள், ஆனால் ஒரு யோகிக்கு என்ன வேண்டுமோ நான் கூட இருந்து அவனுக்கு தேவைப்படுற சகலத்தையும் அளிப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. இதான் அந்த 2வது லிஸ்ட். அதுக்கு பேர் அருள் வழின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அருள் வழி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அருள் வழி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த அருள் வழி இந்த உலகத்துக்கு முதல் சொன்னது என் அப்பன் முருகப்பெருமான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இதை சிவபெருமான் சொன்னாரு, கிட்டத்தட்ட ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அதுக்கப்புறம் புரியுற மாதிரி இந்த தமிழ் மக்களுக்கு சொன்னது யாரு? முருகப்பெருமான். அவர் தான் இந்த அருள் வழியை முதல்ல கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொன்னார். இன்னைக்கு சயின்டிஸ்ட், பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் வரைக்கும் இந்த தத்துவத்தை தான் வச்சு இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தத்துவம் கத்துக்கலாமா? ரைட். இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை வந்துருச்சு? 2வது லிஸ்ட்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ரைட். அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்றேன். இந்த 3 கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோவில் இருந்துச்சான், பழமையான கோவில் ஒன்று, புகழ்பெற்ற கோவில். அந்த கோவிலில் திடீர்னு ஒரு நைட்டு சாமி சிலை பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி சாமி சிலைக்கு கீழே ஒரு கல் இருக்கும் இல்லையா, மெர்ச்சி ஏறி உள்ளே போவீங்கல்ல, அதுக்கு பேர் படிக்கல்ல. அந்த படிக்கல்லும் சாமியினுடைய விக்கிரகமும் 2ம் நைட்டு பேச ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பேசுது? அந்த படிக்கல் கேட்குது. யாரை பார்த்து? அந்த சாமி கல்லை கேட்குது. நம்ம 2 பேரும் மலையில் ஒன்றா தானே இருந்தோம், ஆனால் உன்னை மட்டும் டெய்லி பூ போடுறாங்க, உனக்கு மட்டும் டெய்லி அபிஷேகம் பண்ணுறாங்க, உனக்கு மட்டும் தொட்டு கும்பிடுறாங்க, உன்னை மட்டும் பார்க்கறதுக்கு எல்லாம் வராங்க, என்னை கீழே போட்டு மெரிக்கிறாங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு யார் கேட்டுச்சு? அந்த படிக்கல் கேட்டுச்சு. எந்த கல்ல பார்த்து? சாமி கல்லை பார்த்து. அப்போ அந்த சாமி கல் பேச ஆரம்பிச்சது. நீ சொல்றது கரெக்டு தான், நம்ம 2 பேரும் மலையில் ஒன்றா தான் வாழ்ந்தோம். என்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை தான் எடுத்தாங்க. என்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை தான் எடுத்து சிற்பி என்ன பண்ணாரு? உளி வச்சு ஒரு டப்புன்னு அடிச்சாரு. நீ என்ன பண்ண? நீ உன்னை செதுக்கி கொள்ளாம பட்டுன்னு வீரல் விட்ட. அப்போ என்ன பண்ணாரு சிற்பி? நீ செதுக்கிறதுக்கு லாக்கி இல்லாதவன் அப்படின்னு முடிவு பண்ணி உன்னை லைட்டாக தட்டி கீழே போட்டார் படிக்கல்லாம். அடுத்தது என்ன எடுத்தாரு? என்ன பண்ணாரு? உளியில செதுக்குனாரு, வெட்டினாரு, குத்துனாரு, தேய்ச்சாரு, தட்டினாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் என்ன பண்ணாங்க? உண்டு இல்லைன்னு வச்சு செய்தாங்க. இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறது. நிறைய பேருக்கு வச்சு செய்யறதுன்னா வேற எதாவது நினைச்சுக்கிறீங்க. இதுதான் வச்சு செய்யறது. அந்த ஸ்தபதி என்ன பண்ணாரு? அந்த சிற்பி என்ன பண்ணாரு? என்கிட்ட வேண்டாததெல்லாம் வெட்டி எடுத்துட்டாரு. என்கிட்ட இருக்க வேண்டாததெல்லாம் வெட்டி எடுத்த உடனே நான் ஒரு அழகிய சிலையாயிட்டேன். நீ அதுக்கு ஒத்துழைக்கல, கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு அந்த சாமி சிலை சொல்லிச்சான். ஒரு கல்வி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. கல்வி அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவை இல்லாததை வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் கல்வி. இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறதே 2 விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஒன்று கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், 2வது நம்மளை திருத்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சொல்லுங்க. கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம். we came here for learning, we learn here for correcting ourselves. நம்ம சுயமாக நம்மளை முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். கல்வினா என்ன? வெளியில இருந்து எடுத்து புகுத்துறதுக்கு பேர் கல்வி அல்ல. வெளியில இருந்து நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நமக்குள்ள இருக்கிற புத்தி மாதிரி தான் நம்ம வாழ்வோம். கரெக்டா இல்லையா? அப்போ கல்வினா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாததெல்லாம் வெட்டி எடுக்கணும். அதை யார் எடுக்க முடியும்? அதை ஒரு ஆசிரியர் தான் எடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? ஒரு ஆசிரியர் தான் அதை எடுக்க முடியும். அதுதான் ஒரு குருவினுடைய வேலை. ஒரு குருவினுடைய வேலை என்ன? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதெல்லாம் கட் பண்ணி எடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்களோ,
உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா நீங்க அழகா இருப்பீங்களோ, ஆரோக்கியமா இருப்பீங்களோ, செல்வ வளமா இருப்பீங்களோ, அந்தந்த குணத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு குருவோட வேலை. ஆனா அதுக்கு அந்த கல் என்ன பண்ணணும்? ஒத்துழைக்கணும். குருஜி காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணுமா? எனக்கு கஷ்டம் குருஜி. நீங்க ஒன்னா எழுந்திருக்க, என்னால எழுந்துக்க முடியாது. 4:30க்கு எழுந்துக்கணுமா? காலையில உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுமா? நான் காலையில பல் தேய்க்கிறதே பெரிய விஷயம் குருஜி. பல நாள் ஸ்கூலுக்கு பல் தேய்க்காம போயிருக்கேன். நீங்களாம் அது மாதிரி இல்ல. காலையில எப்படி குருஜி இதெல்லாம் பண்றது? எப்படி குருஜி அருள் வழியில வாழ்றது? இதெல்லாம் கஷ்டமா இருக்கே குருஜி. காலையில நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கணுமா குருஜி? நான் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு குருஜி. இதெல்லாம் கஷ்டமா இருக்கே குருஜி. எங்க குரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். முதல்ல எங்க குருவை பார்க்க போனேன். ஒரு நோயாளியா போனேன் எங்க குருவை பார்க்கறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு டிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. டெய்லி காலையில் எழுந்தா அப்படியே கண்ணெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வரும். ஸ்கூலுக்கு போகணுமேனு இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க குருஜி நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும்னு கண்ணில் தண்ணி வந்திருக்கோம் உங்களுக்கு. அதுவும் ஒரு சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவ்வளவு நெஞ்சில் சளி, தலையில் நீர் கோத்துட்டு, சைனஸு, ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலும் வீடும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் நான். எங்கள் அம்மா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. கடைசியாக ஒரு டாக்டர் சொல்லிட்டார், என்னென்னு உங்கள் பையனுக்கு டிபி இருக்கு, அதனால் அவன் இப்படி நோயாளியாக தான் இருப்பான்ட்டார். நான் முடிவு பண்ணேன் அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு வழி இருக்கும். அப்புறம் எங்கள் குரு கிடைச்சார். அது ஒரு பெரிய கதை. அவர்கிட்ட போய் சேர்ந்தது. அவர்கிட்ட போன உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காலையில் 4 மணிக்கு வா அப்படின்னார். காலையில் 4 மணிக்கு சொல்லலை, 4 மணிக்கு வா அப்படின்னார். நான் சொன்னேன் 4 மணிக்கு நான் ஸ்கூலில் இருப்பேன் குருஜின்னு. படவா ராஸ்கோல், 4 மணினா காலையில் 4 மணிக்கு 4 மணிக்கு வா, நான் உனக்கு யோகா பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்னார். நான் 4 மணிக்கு நம்ம எழுந்து எப்படி அவர் வீட்டுக்கு போய் கற்றுக்குத்து? குருஜி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விட மாட்டாங்கன்ட்டு. அவர் சொன்னார், அப்போ நீ கற்றுக்க முடியாது, நீ போடா அப்படின்ட்டு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் தாத்தா சொன்னார், ஒரு நல்ல குரு கிட்ட நீ போனோன்னா அந்த குரு உன்னை முதல்ல கஷ்டம்தான் பட்டுவார், அந்த கஷ்டம்தான் நீ ஜெயிப்ப. அதனால என்ன பண்ணாத, மனசை சோர்வு அடைய வைக்காத, காலையில் 4 மணிக்கு எழுந்து போ. கூப்பிட்டாருல்ல, போ. ஒரு குரு சொன்னா என்ன பண்ணணும், நீ அதை செய்யணும். உன் வாழ்க்கை மாறும். போய் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன பார்த்தா என்ன இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு, அப்போ கூட குளிக்கல. காலையில் எழுந்து யாராவது குளிப்பாங்களா? அதுவும் ப்ரீத்திங் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க தண்ணியை பார்த்தாலே அலறி ஓடுவோம். கரெக்டாக இல்லையா? அப்புறம் எங்கள் குரு கிட்ட போய் சேர்ந்தேன். எங்கள் குரு என்ன பண்ணார், ஒரு வாசகம் சொன்னார். கஷ்டப்பட கஷ்டப்பட கஷ்டம் போயிடும், சுகப்பட சுகப்பட சுகம் போயிடும் அப்படின்னார். நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீ அது ஒரு வேலை தானே, கஷ்டமாக தான் இருக்கும். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒழுக்கமாக இருக்கிறது எப்பவுமே கஷ்டமான விஷயம்தான். அது வாய் மூடிட்டு பேசாமல் சாப்பிட்றது கஷ்டம்தான், மென்று சாப்பிட்றது கஷ்டம்தான். இதெல்லாம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் கஷ்டப்பட கஷ்டப்பட என்ன ஆகிடும், கஷ்டம் போயிடும். எங்கள் குரு சொன்னார், முதல்ல உன் வாயை கட்டணும்னாரு. வாயை கட்டினா நோயை கட்டலான்னாரு. அவர் சொன்ன வாசகம் என்ன, வாயை கட்டினா நோயை கட்டலாம் அப்படின்னாரு. எல்லா நோயும் எங்கேருந்து வருது, இந்த வாயால் தான் வருது. எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வருது, அது உள்ள இருக்கிற நாக்கால் இருந்து வருது. கரெக்டா இல்லையா? வாயை மூடிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்காது. கரெக்டா இல்லையா? கண்ணாமண்ணான்னு சாப்பிடாம இருந்தோம்னா வயிறு கெட்டிருக்காது. கரெக்டா இல்லையா? ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறானேன்னு போய் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அடுத்த ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் கேடு 2 ஆள தாங்க வரும், வாய் உள்ள இருக்கிற நாக்கு, இதால தான் கேடு வரும். அதான் எங்கள் குரு சொன்னார், வாயை கட்டினா நோயை கட்டலான்னாரு. உனக்கு அதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
உனக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குதுன்னு பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கஷ்டமான விஷயம் குருஜி. காலைல எழுந்தவுட நான் நரசூஸ் காப்பி தான் குடிப்பேன். அதுவும் ஒரு லோட்டா நரசூஸ் காப்பி குடித்தாதான் எனர்ஜியாக வரும் பாடிக்கு. மெட்ராஸில் நாங்கள் அந்த வாசனையில் தான் எழுந்துப்போமே. அதை போய் நிறுத்துன்னு சொல்கிறீங்களே. இப்படி பல சோதனைகள் எனக்கு கொடுத்தார், கஷ்டத்தை கொடுத்தார். ஆனால் நான் சொல்லிட்டேன், ஒரு வருஷம் இவர் சொல்கிறத கேட்பேன். அதுக்கப்புறம் எதுவும் சரியாகலாம் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஒரு வருஷம் என்ன பண்ணேன், இந்த அருள் வழி, எங்கள் குரு காட்டிய அருள் வழியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தினமும் காலையில் பயிற்சி. அவர் சொன்னார் 2 விஷயத்தை பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா. 1 பயிற்சி, 2வது சாயங்காலமான சேவை. 2 பண்ணணும். ஏன்னா உன் நோய்க்கு 2 காரணம். 1 உன் தலையில் இருக்கிற அறியாமை, 2வது உன் தலைக்கு பின்னாடி இருக்கிற கர்மா. 2 இருக்குது. இந்த 2த்தையும் ஜெயிக்காமல் நீ என்ன பண்ண முடியாது. அப்போ தொண்டு செய்து தான் ஆகணும் அப்படின்னு சாயங்காலம் வந்து தொண்டு செய், காலையில் வந்து யோகா செய் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணார், வழி காமிச்சார். அந்த வழியை நான் ஏற்றுக்கொண்டேன். 3 மாதத்துலேயே நல்லாயிடுச்சு எனக்கு. 1 வருஷம் நான் வச்சது, ஆனால் இதில் சரியாயிடுச்சு. 3 மாதத்துலேயே மூச்சு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ப்ரீத்திங்லாம் நார்மலாக ஆகிடுச்சு. மருந்துக்கு இருந்து ஒன்றும் சாப்பிடல. எனக்காவது தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன்னா மாட்டினேன். அப்போ நானே தெரிஞ்சுப்பேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு நோய் வருது, இதுக்கு யாரும் காரணம் கிடையாது, அந்த தப்பை திருத்திக்கிட்டேன்னா சரியாயிடும்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கத்தையே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா அப்போ தான் நான் காப்பாற்றிக்க முடியும். வாயை கட்டாமல் சொல்லுங்க, வாயை கட்டினா நோயை கட்டலாம். சொல்லுங்க. ஆமாம், வாயை கட்டலைன்னா நோயை கட்ட முடியாது. நோய் ஆடும், விரிச்சு ஆடும், நம்மளை ஆட்டி வைக்கும். நம்ம சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் நம்மகிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு போகும். எது? நோய். சொல்லுங்க. நோய் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நோயினுடைய பவர் அதான். அது மாதிரி நோயோட நம்ம வாழக்கூடாது. கரெக்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய கதை, சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு. 2 நெருங்கிய நண்பர், என்னுடைய நெருங்கிய ரொம்ப க்ளோஸான நண்பர், ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நான் எப்போ பார்க்கும் போதும் சொல்லுவேன், உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஏதாவது பண்ணுங்க சாமி, நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கீங்க, நல்ல குணத்தோடு இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணுவார், சிரிச்சுக்கிட்டே, பார்க்கலாம் குருஜி, அதான் நல்லா போயிட்டு இருக்குதுல்ல, பார்க்கலாம், எனக்கு தெரியும், இது அவருடைய உடம்பு கண்டிஷன் எனக்கு தெரியும். என் சொல் பேச்சு கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நைட் அவருக்கு பக்கவாதம் வந்துச்சு. அவர் ஒரு கடை வச்சிருக்காரு. அப்படியே கடைக்கு போகும்போது நண்பர்களான திடீர்னு பக்கவாதம் வந்துச்சுங்க, பேராலிசிஸ். நல்லா உழைச்சிருந்த மனுஷன், 2, நான் யாருன்னு பேர் சொல்ல, 2 பெண் பிள்ளைங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாரு, மெட்ராஸில் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்ல மனுஷன். திடீர்னு கை கால் விழுந்து பேராலிசிஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ யார் கடை நடத்துவா? அவங்க மனைவி நடத்தி பார்த்தாங்க, முடியுமா? அதுக்கும் அவர் பயிற்சி கொடுத்து வச்சில்ல, ரொம்ப சொகுசாகவே வச்சுருந்தார். குடும்பத்து மக்களை ரொம்ப சொகுசாகவே வச்சுருந்தீங்கன்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இது உதாரணம். அவர் படுத்திருக்கிற நேரத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு போய் ஒரு சின்னதாக ஒரு கடையில் ஒரு விஷயத்தை கூட எழுத தெரியல. சில பெண்களுக்கு சில கம்யூனிட்டியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, கணவன் இல்லைன்னா மனைவியே எல்லா வியாபாரத்தையும் பார்த்துப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் பற்றி யோசிக்கல, வாழ்க்கை ஒரு மாயையாக வாழ்ந்துட்டார், எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு. அவங்க மனைவியால் ஒன்றுமே தெரியல, பேன்னு முழிக்கிறாங்க வீட்டுக்கார் படுத்த உடனே. ஏன்னா இவருக்கு இந்த அம்மாவை எப்படி வச்சுட்டாரு, சொல்லுவாங்கள்ல, ராணி மாதிரி என் வீட்டு ஒய்ஃபை வச்சுருந்தாங்கன்னு. ராணி மாதிரி இருந்தால் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இந்த அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாரும் ஏமாத்துறாங்க, வேலை செய்கிறவங்களாம், அவ்வளோதான். ஒரு 3 மாதத்தில் என்ன பச்சு, கடையை மூடிட்டாங்க. ஏன்னா பேராலிசிஸ் வந்து கை கால் விழுந்துச்சுன்னா எத்தனை எழுந்துக்க முடியும்னு எப்போ யாருக்கு தெரியும். கடை முடியாச்சு, தொழில் அவுட்டு. 2வது வாடகை கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீடை காலி பண்ணணும். மெட்ராஸில் வாடகை என்பது ஒரு பெரிய சவால். கரெக்டாக இல்லையா? உடனே வீடை காலி பண்ணிவிட்டு
இந்த மனைவி அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கே போய் தங்க ஆரம்பித்தாங்க. இவரை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்த்தாங்க, முடியல, திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. இப்போ என்ன பிரிஞ்சுது? ஃபஸ்ட்டு எது போச்சு? தொழில் போச்சு. ரெண்டாவது எது போச்சு? குடும்பம் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நிற்க கூட முடியல. நல்லா புரிஞ்சுங்க, ஆரோக்கியம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அந்த ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம்? அருள் தான் முக்கியம். இந்த அருள் தான் ஆரோக்கியத்தை பார்த்துக்கும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அப்போ அந்த ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும்னா, நம்ம நல்லா வாழ்க்கையில் வாழணும்னா, நமக்கு முதல்ல நம்மளுடைய உடலும் உயிரும் நல்லா இருக்கணும். எது நல்லா இருக்கணும்? இந்த உடம்பும் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். 2025 நீங்கள் சும்மா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது, அந்த சாமி இது பண்ணுறது, கும்பிடுறது, எந்த சாமியும் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு உங்களுடைய முயற்சி இல்லைன்னா எந்த சாமியும் உங்களுக்கு உதவி பண்ணாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அம்மன் பக்தர் ஒருத்தர் இருந்தார். காளி பக்தியிலே வாழ்ந்தார். அவரு ஒரு நாள் இருட்டில் போயிட்டே இருக்கிறார் வண்டியில். திடீர்னு மாட்டு வண்டி, அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு சக்கரம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பள்ளத்தில் இறங்கிடுச்சு. இவர் தனியாக போகிறாரு மாட்டு வண்டியில். தாயே பராசக்தி அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரு வீலை தள்ளுறாரு. என்ன இல்லை, ஃபஸ்ட்டு தள்ளலை, ஃபஸ்ட்டு வண்டியிலே உட்காந்து என்ன பண்ணுறாரு? தாயே பராசக்தி என்னை காப்பாத்துன்றார். யாரும் வரல. சரி, யாரும் வரல, நம்ம இறங்கி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரு வீலை தள்ளுறாரு. அந்த வீல் சைடு அம்மன் மாதிரி இருக்குது. அந்த அம்மாவும் வீல் தள்ளுறாங்க. இவருக்கு உடனே ஒரு கோவம். நான் மேலே உட்காந்துன்னு தாயேன்னு கூப்பிட்டேனே, நீ அப்பயே தள்ளிந்தனா என் வண்டி நேரம் போயிருக்கும். இப்போ ஏன் தள்ளுறேன்னு கேட்டார். யாரை பார்த்து? சாமியை பார்த்து, அம்மனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த அம்மன் கேட்டுச்சு, செருப்பால் அடிப்பு. நீ மேலே உட்காந்துப்ப, உனக்கு நான் தள்ளி தூக்கி விடணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நீ இறங்கி பாதி தள்ளுறியா, நான் பாதி தள்ளுவேன். இதான் தெய்வத்தினுடைய சிஸ்டம். நீ முயற்சி செய்யாமல் தெய்வம் உதவி பண்ணாது. எஸ் ஆர் நோ? நம்ம முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி தான் அருள் வழி. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அருள் வழி கற்றுக்கிறதுக்கு கை தூக்குங்க. வெரி குட். இப்போ அருள் வழினா என்னன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் சன்மார்க்க பெருவழின்னு பேர். இந்த திருக்குறள் இருக்கே, இது ஃபுல்லாகவே சன்மார்க்க நூல் தான். இது திருக்குறள் என்பது என்னது? சன்மார்க்க நூல். இதில் இருக்கிறது எல்லாமே அருள் வழி தான். அதை உங்களுக்கு எளிமைப்படுத்தி இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட். இப்போது இந்த அருள் வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிரபஞ்ச விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரபஞ்ச விதினா என்ன? இயற்கை விதி. இயற்கை விதினா என்ன? விதினா என்ன? லாஸ். நேச்சுரல் லாஸ்னா என்ன? இப்போ நான் இந்த கப்பை மேலேருந்து கீழே போடுறேன். இது ஏன் கீழே விழுது? என்ன விதியில் இது வேலை செய்யுது? புவி ஈர்ப்பு விதி. இது கிராவிட்டி. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் சுவிட்சு போடுறேன், லைட் எரியுது. என்ன விதி இது? மின்னோட்ட விதி, எலக்ட்ரிக்கல் லா இது. கரெக்டாக இல்லையா? இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன இருக்கு? ஒரு விதியால் நடக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். உங்கள் பர்ஸில் இருக்கிற காசு, உங்கள் குடும்பம், உங்கள் நோய் எல்லாமே இந்த விதியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுக்கு தான் பிரபஞ்ச விதின்னு பேர். இந்த பிரபஞ்ச விதியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், கடன் தொல்லை, பண கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரலாம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். கடைசியாக கடவுளை, இறைவனை உணரணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இறைவனையும் நீங்கள் உணரலாம். அதுதான் இதுக்கு பேர் என்ன விதி? பிரபஞ்ச விதி. இந்த விதி தெரிஞ்சவங்க பணக்காரர் ஆகுறாங்க. இந்த விதியை தெரிஞ்சவங்க கடவுளை உணர்றாங்க. இந்த விதியை தெரிஞ்சவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த விதியை தெரியாதவங்களுக்கு துன்பத்தில் வாழ்க்கை போகுது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா இந்த விதி என்னன்னு? எஸ். இந்த முதல் விதி இதுதான். முதல் விதி என்னது?
செயல் விளைவு விதி அப்படின்னா என்ன? காஸ் அண்ட் எஃபெக்ட் லா. இதுக்கு பேர் என்ன? காஸ் அண்ட் எஃபெக்ட் லா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் ரோட்டில் வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் பலால்னு ஒரு கண்ணத்தில் கொடுத்து பாருங்க, உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க இந்த கண்ணத்தில் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த கண்ணத்தில் கொடுப்பாரு. எவ்வளவு நேரத்தில் கொடுப்பாரு? இதுக்கு பேர் தான் செயல் விளைவு விதின்னு பேரு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு, இதை நீங்க மறக்கவே கூடாது. இதுதான் பிரபஞ்ச விதி, முதல் விதி இதுதான். இதுக்கு பிரபஞ்ச விதி முதல் விதின்னு பேர். ஒவ்வொரு செயலுக்கு என்ன இருக்கு? ஒரு விளைவு இருக்குது. முதல் செயல் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். நைட்டு கரெக்டாக 12 மணி, இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக 12 மணி நல்ல பிரியாணி பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு அசைவத்தை சாப்பிட்றோம். யோசிச்சு வைங்க, அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும்? அது ஜீரணம் ஆகுமா? ஆகாது. அடுத்த நாள் காலையில் இதயம் இங்கே வலிக்குது, உடனே ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம். ஹார்ட்டினுடைய இசிஜி மாறி இருக்கு. ஒரு நைட்டில் இதயம் ரிப்பேர் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்பு கெடுறதுக்கு ஒரு நைட்டு போதும், ஆனால் உடம்பு ஆரோக்கியம் ஆகிறதுக்கு பல வருஷம் தேவை. கரெக்டா இல்லையா? இந்த உடம்பு அப்படிப்பட்டது. கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய நேரம் தேவையில்லை, அரை மணி நேரத்தில் கொலாப்ஸ் ஆகிடும். ஹார்ட்டு, கிட்னி எல்லாம் பிஸ்கு பிஸ்குன்னு கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு பெரும் வேலை. எத்தனை மணி வரைக்கும் சாப்பிடணும் ஒரு மனுஷன்? இயற்கை விதி என்ன? பிரபஞ்ச விதி என்ன? நைட்டு 8 மணிக்கு வரைக்கும் சாப்பிடணும். மேக்சிமம் 9 மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. இது பிரபஞ்ச விதி. ஏதாவது ஒரு உயிரினம் நைட்டு 8 மணிக்கு மேலே சாப்பிடுதா? ஒரு உயிரினம் தான் சாப்பிடும். எது? மனுஷன் மட்டும்தான் ஹோட்டல் திறந்து வச்சுன்னு 12 மணி வரைக்கும் சாப்பிடுவோம். அதனால தான் மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் தேவை. கரெக்டா இல்லையா? எந்த உயிரினத்துக்காவது ஹாஸ்பிட்டல் இருக்குதா? ஏங்க வாங்க காக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போதா? வாங்க குயில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போதா? கிடையாது. ஆனால் மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன் சொல்லுங்க? அது யாரோட சேர்ந்துருச்சு? அதனால மாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. எந்த உயிரினத்துக்கும் ஹாஸ்பிட்டல் கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவன் இயற்கை விதியை என்ன பண்ணிட்டான்? பிரபஞ்ச விதியை மீறிட்டான். பிரபஞ்ச விதியை மீறவங்களுக்கு நோய், வறுமை, துன்பம் ஏற்பட்டே தீரும். நல்லா ஞாபகம் வச்சு. நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பிறண்டாலும் சரி, மொட்டை அடிச்சிட்டாலும் சரி, யார் பிரபஞ்ச விதியை மீறுறாங்களோ அவங்களுக்கான தண்டனை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அது பிரபஞ்சம் கொடுக்கல, எல்லாமே இங்கே சட்டம் தான். அது யாராக இருந்தாலும் சரி. குருஜி கூட நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு படுத்தாருன்னா குருஜிக்கும் அதே நிலைமை தான். எஸ் ஆர் நோ? உங்களுக்கு எனக்கு கிடையாது, எல்லாருக்கும் அதே தான். இதுதான் செயல் விளைவு விதி. அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும்? இது என்ன எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும்னு யோசிக்கணும். பொண்டாட்டி அவசரப்பட்டு திட்டக்கூடாது, பின்னாடி யோசிக்கணும். நைட்டு சோறு போடுறது யாரு? உணர்ச்சி வசப்பட்டு காலையில் இப்போ திட்டிட்டு போயிடுவோம், ஆனால் திருப்பி நைட்டு வந்து அவ காலில் தானே விடணும். அப்போ என்ன பண்ணணும்? காலையிலேயே வாய் அடக்கமாக பேசணும். இப்படி பேசினா குடும்பம் நடக்கும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? கை தூக்குங்க. கரெக்ட்னு சொல்ற கை தூக்குங்க. அதனால என்ன பண்ணணும்? எப்பவுமே எந்த செயல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன நடக்கும்னு தெரியணும். நிறைய குடும்பம் பிரியறதுக்கு காரணம் என்ன? நம்ம கீழே இருக்கிறா, அவன் நம்மள என்ன பண்ணிடுவா, அவன் நினைச்சா என்ன ஒண்ணா பண்ணலாம், அதுதான் தெரியல ஆண்களுக்கு. கரெக்டா இல்லையா? ஆண் சக்தியா பெண் சக்தியா? எது சக்தி உடையவங்க? யாரு? பெண் தான் சக்தி உடையவங்க, ஆண் கிடையாது. இந்த பெண்களை எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு ஒரே நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், 2 நாள் இல்லை, ஒரே நாள் உலகம் அழிஞ்சிடும். நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்க? சார் நாங்கள் எப்படியா சாப்பிட்ருப்போம் சார். நீங்கள் எப்படியும் சாப்பிட முடியாது. ஆஃப்டர் எஃபெக்ட், எல்லாத்துக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட் நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் செயல் விளைவு விதின்னு பேர். நம்ம சின்னதாக ஒரு பாவம் பண்ணுறோம்னு நினச்சி செய்கிறோம், ஆனால் அது திருப்பி நமக்கே வரும். பார்த்துருக்கீங்களா? அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதேன்னு சொன்னார். நீ நல்லா வாழணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணாத?
தெரிஞ்சும் கூட எந்த உயிர்களுக்கும் என்ன பண்ணாத, தீங்கு செய்யாத. எப்படி தீங்கு செய்யக்கூடாது? மனசால தப்பு நினைக்காத. 3 வகையா இருக்கு. மனசால என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்க கெடணும்னு நினைக்கக்கூடாது. எப்படியாவதுரா எதையாவது ஒன்று மனசில் மற்றவங்க கெடணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோன்னா யாருக்கு கெடுதல் நடக்கும்? ஏன்? உங்கள் எண்ணத்துக்கு ஒரு விளைவு இருக்கு. இதே நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு விளைவு இருக்கா இல்லையா? என்ன விளைவு? உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி மக்கள் தான் உங்களை சுற்றி வருவாங்க. அப்போ மனசால செய்கிற நல்லது. 2வது வாயால் செய்கிற நல்லது. வாயால் என்ன நல்லது செய்யணும்? மற்றவர்கள் மனசு புண்படாத மாதிரி பேசணும். வார்த்தையால் மற்றவங்கள நோகடிக்கூடாது. வாயால் பேசியே மற்றவங்களை சாவடிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? விஷமே தேவையில்லை. ஒருத்தர் சொன்னார், சார் விஷமே தேவையில்லை சார், இவன் வார்த்தையே போதும் சார், என்ன கொல்றா சார் தினமும் அப்படின்னாரு. நீ கொல்லலை, நீ ஒரு மீன்ஸில் கொல்ற, அவ ஒரு மீன்ஸில் கொல்றா. வாயில பேசியே நம்ம என்ன பண்ணலாம்? உங்களை நான் அது மாதிரி பேசி சாவடிக்கலையே. ஒருத்தர் ஒரு மேடையில் பேசுறாரு, மேடையில் பேசிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு ஆள் நடுவில் இருந்து எழுந்துக்கிறாரு, துப்பாக்கி காமிக்கிறாரு. இனிமேட்டு நீங்க பேசுனீங்கன்னா என்ன சுட போறீங்களா? நான் பேசிட்டே இருக்கணும், சுட போறீங்களா? சுடுங்க. உங்களை சுட மாட்டேன், உங்களை கூப்பிட்டு வந்தான் பார், அவனை கூப்பிடுங்க. ஏன்னா இப்ப உங்களை சுட்டுட்டேன்னா அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து பேச வைப்பான். நான் அவனை சுட்டுட்டேன்னா எவனையுமே கூப்பிட்டு வர மாட்டான். உங்களை சுட்டா பிரயோஜனம் இல்லை, அவனை கூப்பிடுங்க, அவனை சுடணும் அப்படின்னு. சில பேர் பேசியே கழுத்தார்கள். மற்றவர்கள் மனசு புண்படாம நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். எதுவும் இல்லை, யாரோ ஒருத்தங்க வராங்க சொல்றாங்க, உங்க ஆபீஸ்ல வேற வராங்க, டெய்லி நைட்டில் வந்து ஒரு 10 தடவை யூரின் போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யூரின் போதா, இது சுகர் தான், எனக்கு இப்படி தான் போச்சு, இப்போ நான் சுகர் பேஷண்ட் ஆகிட்டேன், உனக்கும் போதா, நீ சுகர் பேஷண்ட் ஆகிட்ட, வா உட்காந்துக்கலாம். ஏன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டை உருவாக்குறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. கூட்டணி நீ என்ன பண்ணு, முதல்ல சுகர் இருக்கோ இல்லையோ இந்த மாத்திரை 2 போட்டுக்கோன்னு சொல்லி அவங்கள எப்படியாவது நோயாளியா ஆக்கணும். பேசியே கொல்றது. சில பேர் பேசியே கொல்லுவான், நல்ல வார்த்தையே பேச தெரியாது. தயவு செய்து இந்த அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்கு பேசுறீங்க பாரு பேச்சு, நீ எங்கேயாவது உருப்படுவியா? ரோட்ல தான் நிற்ப. அவன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி ரோட்ல தான் நிற்பான். என்ன கத்த வைக்கிறல்ல, நீ கத்தினே இருப்ப, டீச்சர் ஆயிடும். எங்க தாத்தா, நான் வந்து ஒரு வாட்டி மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டேன். எங்க அம்மா வந்து வீட்டில் கரண்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, யாரை அடிக்கிறதுக்கு, இவன் எப்படி மார்க் கம்மியா வாங்கலாம் அப்படின்னு செம்ம திட்டு வீட்டில். நான் வந்து அழுதுகிட்டே எங்க தாத்தா கிட்ட போறேன். ஏன்டா அழற? இல்லை தாத்தா, ஒரு 3-4 சப்ஜெக்டில் ஊற்றிக்கிச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால அம்மா செம்மையாக திட்டுறாங்க, அடுத்த வாட்டி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், அதெல்லாம் கவலைப்படாத, மார்க் எடுத்தா என்ன ஆவ, நீ ஒரு ஸ்டாஃப் ஆவ, மார்க் எடுக்கலாம் நீ தலைவன் ஆகிடுடான்னார். இப்போ எந்த தலைவன்டா படிச்சிருக்கிறான்? படித்தவன்லாம் வேலை கை கட்டி வேலை பார்க்குறான்டா, படிக்காதவன்லாம் என்ன பண்ணுறான்? அவன் தானே தலைவனாக இருக்கிறான். அதனால மனசு உடையாத, படிப்பு தானே வரும், அதுக்கு மார்க் கம்மியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் குழந்தைங்க மனசை சின்ன வயசுலேயே உடைக்காதீங்க. அதுங்க பெருசானா கூட அதுங்க மனசை ஒட்ட வைக்க முடியாது. தைரியத்தை ஊட்டி வளங்க, அதுக்குன்னு ஃபெயில் ஆகுன்னு சொல்லி வளர்க்காதீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனசுக்கு ஊக்கம் கொடுங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்டா, உன்னால முடியும், கவலைப்படாத. உங்க எந்த இடத்துல தப்பு பண்ணன்னு பாரு, அதை திருத்திக்கோ, அடுத்த வாட்டி ஜெயிக்கலாம். நீ எல்லாம் எங்க உருப்பப்பட போற? உங்க அப்பனே ஒரு திருட்டு பையன், அவன் உருப்படல படிக்காம, நீ அதே மாதிரி பண்ணனா உங்க அப்பா அந்த ரோட்ல நிப்ப, நீ இந்த ரோட்ல நிப்ப. இது சின்ன வயசுலயே பார்க்கும், என்னடா இது நம்ம பாட்டி இப்படி திட்டுது. இது எல்லாம் வாயால செய்யற பாவம். யார் குடும்பத்துக்கு? உங்க குடும்பத்துக்கே. நமக்கு சூனியம் யாரும் வைக்க தேவையில்லை, யாரே வச்சுக்கிறோம், நம்மளே வச்சுக்கிறோம். அப்போ வாயால நம்ம என்ன பண்ணக்கூடாது?
நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசை உடைக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசை நீங்களே உடைச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு யார் ஆதரவு? இதுதான் வாயால் செய்கிற பாவம். வாயால் புண்ணியம் செய்யணும், நம்பிக்கை சொல்லணும், நம்பிக்கை வார்த்தை சொல்லணும், நம்பிக்கையாக பேசணும், நடக்கும், முடியும். வாயில் என்ன வரக்கூடாது? முடியாது. அதெல்லாம் எப்பவுமே என்ன பேசணும்? பார்த்துக்கலாம், செய்யலாம், போகலாம், பாசிட்டிவாக பேசணும். எங்கள் தாத்தா சின்ன வயசுலேயே என்னை வந்து பணக்காரன் ஆக்கிட்டார். சின்ன வயசுலேயே பணக்காரன் ஆக்கிட்டார். நான் பாக்கெட்டில் 10 ரூபா தான் வச்சுருப்பேன். என் மனசில் ஒரு எண்ணம், நான் ஏழை அப்படின்னு. ஏன்னா 10 ரூபா தானே இருக்குது. எங்கள் தாத்தா எனக்கு சின்னதாக ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. பேக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு வச்சுலடா ஏழை பணக்காரன், அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி இதயம் இருக்கு பாரு, அதில் தைரியம் இருக்கிறவன் தான்டா பணக்காரன் அப்படின்னாரு. நீ தைரியமாக இரு, நீலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 10 ரூபா வச்சிருக்கல, அதில் 3 ரூபாய்க்கு நீ சாப்பிடு, 3 ரூபாய்க்கு இன்னொருத்தங்களுக்கு வாங்கி கொடு, 3 ரூபா சேஃப்டி வச்சுக்கோ, நீ பணக்காரன் தானே. உன் மனசில் அந்த பயம் இருக்கா வேண்டாம், அந்த ஒரு கலக்கம் இருக்காது. தைரியமாக இரு, ஒன்றும் இல்லை. இப்போ வச்சிருக்கவங்களாம் என்ன எடுத்துன்னு போகிறான்? இல்லாதவன் என்ன எடுத்துன்னு போகிறான்? ஒன்றும் கிடையாது. நீ பேங்க்ல 10 கோடி வச்சிருக்க, போகும்போது உனக்கு 10 கோடி செக் போட்டு பேக்கெட்ல வச்சு அனுப்புவாங்களா? நீ மேல் லோகத்தில் எமர்கிட்ட போயிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து அப்படியே டிராஃப்ட் போட்டு எமலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. இப்போ நீ இன்னும் 100 ரூபாய் தான் வச்சிருக்க, இப்போ இந்த 100 ரூபாய் விட்டுற போகிறாங்களா? கிடையாது. அதையும் எடுத்து தான் அனுப்புவான். பெயரினை நீக்கி பிணமென்று பெயர் வைத்து சூடையம் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயர் வைத்து சூடையம் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. திருமூலர் சொல்றாரு, இதாண்டா வாழ்க்கை. ரொம்ப வாழ்க்கையை போட்டு ரொம்ப படுத்துக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாழ்க்கை மாதிரி ஈஸியான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆயிடுவேன் ஒன்றும் ஆக மாட்டேன். என்ன ஒன்றும் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா நீ கோடீஸ்வரன், அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலை செஞ்சால் மாதம் சம்பளம். கவர்மெண்ட் வேலையை சொந்தமாக தொழில் ஆரம்பித்தா நீ கோடீஸ்வரன், லட்சாதிபதி, அவ்வளோதான். இந்த வேலை கிடைக்கணும் என்ன ஆயிடுவேன்? நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். குழந்தைங்க மனசில் பயத்தை விதைக்காதீங்க. அது மாதிரி ஒரு நோய் உலகத்திலே கிடையாது. தைரியத்தை விதைங்க, தைரியமாக இதுக்கு பழகுங்க. ஒன்றும் பிரச்சனை, இந்த வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தங்களுக்கு கிடைக்கும், ஒருத்தங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோதானே. தைரியமாக இருங்க. முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த உலகம் வெற்றி கொடுத்தே தீரும், அதான் விதி. முயற்சி பண்ண சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இதான் வார்த்தையால் நல்லது பண்ணுறது. புரியுதா? அடுத்தது 3வது என்ன? செயலால் நல்லது பண்ணுறது. ஃபஸ்ட்டு செயலால் தப்பு பண்ணாமல் இருக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? செயலால் என்ன தப்பு பண்ணுறோம்? மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுங்க. இதான் சன்மார்க்க நெறி. மற்ற உயிர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? அப்படி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த உயிர்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்? துன்பத்தை கொடுக்கும். எந்த உயிருக்கும் நம்மளால என்ன பண்ணக்கூடாது? துன்பம் வரக்கூடாது. எந்த உயிரும் என்னால் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சைவ உணவு சாப்பிடணும். இதுதான் முருகப்பெருமான் தன்னுடைய இனத்துக்கு பேர் என்ன வச்சாரு? சைவம்னு பேர் வச்சார். என்னை எவெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ நீங்க யாரு? சைவம் அப்படின்னு பேர் வச்சார். நம்ம சைவம், நம்மளுடைய இனமே சைவம்னர். திருவள்ளுவர் 25வது அதிகாரம் அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. செல்வம்னாலே என்னது? அது அருட்செல்வம் தான். அருள்னா யாரு? அருள்னா என்னது? கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம் தான்டா செல்வம். மற்றதெல்லாம் செல்வம் இல்லை. ஏன்? அருள் இல்லைன்னா பொருள் நிற்காது. பொருள் சம்பாதிக்கலாம், ஆனால் நிற்கணும்ல, அதுக்கு என்ன வேணும்? அருள் வேணும். அதனால அருள் தாண்டா முக்கியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. வேணும்னா கேளுங்க, நான் கூட தரேன். அதுக்கு பேர் என்ன உடைமை? அருள் உடைமை. அதுக்கு அடுத்தது எழுதியிருப்பாரு. அடுத்த அதிகாரம் என்ன எழுதியிருக்காரு? புலால் மறுத்தல்னு எழுதியிருப்பாரு. என்ன அதிகாரம் எழுதியிருப்பாரு? புலால் மறுத்தல்னு எழுதியிருப்பாரு. பக்கத்தில் எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் குறள் என்ன எழுதியிருப்பாரு? தான்
ஊன் பெருக்கத்திற்கு பிற ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். உன் உடம்பு வளர்றதுக்கு இன்னொரு உடம்பை சாப்பிட்டா உனக்கு எப்படிடா அருள் உள்ள இறங்கும்? இறங்காதுடா அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது இதெல்லாம் படிச்சு தான் நானே விட்டேன். ஏன்னா எல்லாரும் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுவாங்க, நான் வாரத்தில் 6 நாள் சாப்பிடுவேன். அவ்வளவு அசைவ பிரியனாக இருந்தேன் நான். இந்த 10 குறள்ல பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி இல்லை ஊன் செல்பவர்க்கு. அடுத்த குறள் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? காசை மதிக்காதவன் கிட்ட காசு சேராது, அதான் அர்த்தம். அது பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? காசை மதிக்காதவன் கிட்ட காசு சேராது. பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை. அடுத்தது சொல்லுவாரு, அருளாட்சி இல்லை ஊன் தின்பாருக்கு. அருள் கிடையாது யாருக்கு? ஊன் தின்பாருக்கு. இது வள்ளுவர் 26வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். இதைத்தான் வள்ளல் பெருமை என்ன சொன்னாரு? தயவு செய்து அசைவ உணவு சாப்பிடாதீங்க, ஏன்னா இது மற்ற உயிர்களுடைய வயிற்றெரிச்சல் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடணும். ஒரே நாளில் போய் நீங்கள் விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நாளில் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளெல்லாம் போராளிகளை தான் அந்த மன்னர்கள் வளர்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில கம்யூனிட்டி மக்களை மன்னர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகிறவங்க, கோவில் வேலை பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, நகை செய்கிறவங்க, தங்கத்தை தொடுறவங்க, அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? அசைவம் சாப்பிடக்கூடாது. இது அரசாணை. போருக்கு போகிறவங்க, சண்டை போடுறதுக்காக மக்களை வச்சுருக்காங்க பாருங்கள், அரசர்கள், படையினர்கள், அவங்கெல்லாம் கம்பல்சரி என்ன பண்ணணும்? சைவம் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அசைவம் சாப்பிட்ணும். சாப்பிடாம இருந்தானே பண்ணுவாங்க, கம்பல்சரியாக கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? அப்பதான் முரட்டுத்தனம் வரும். கத்தி எடுத்துன்னு போய் கடன்னு இன்னொருத்தனை குத்தணும்னா என்ன வேணும்? வெறி வேணும். என்ன வேணும்? வெறி வேணும். எதை சாப்பிட்டா வெறி வரும்? அசைவம் சாப்பிட்டா வெறி வரும். அதனால அந்த அசைவத்தை போட்டு நம்மள எல்லாரையும், ஒரு கம்யூனிட்டி மக்கள் எல்லாரையும் மன்னர்கள் என்ன வச்சிருந்தாங்க? அதுக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? இப்ப யாராவது சண்டைக்கு போறீங்களா? அப்பனா சாப்பிடுங்க, வெறியை ஏற்றிக்கிட்டு சண்டைக்கு போங்க. இல்லை சார் நான் தியானம் பண்ண போகிறேன், நான் மனசை அமைதியாக வச்சுக்க போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க? அசைவ உணவுலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த குறளை ஞாபகம் வச்சுங்க. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை. சொல்லுங்க. அருளாட்சி இல்லை ஊன் தின்பார்க்கு. இது 2வது குறள். அதில் அந்த அதிகாரத்தில் 2வது குறள் 10 அதிகாரத்தில். மீதியத்தில் நீங்களே படிங்க. இதை படித்தவொன்னே தான் எனக்கு புத்தி வந்துச்சு. எங்கள் குரு எவ்வளோ வாட்டி சொன்னார், ஆனால் நான் கேட்கவே இல்லை. ஏன்? எதை வேணால் உள்ளாம் சார், நாக்கு சாப்பிட்றது எப்படி சார் விட முடியும்? அப்புறம் திருக்குறளை படித்த உடனே தான், இல்லை திருவள்ளுவர் காரணம் இல்லாமல் என்ன சொல்ல மாட்டார், ஒன்று சொல்ல மாட்டார், நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டோம். இப்போது நம்ம மற்ற உயிர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? தீங்கு விளையக்கூடாது. மற்ற உயிர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் மாடுகளுக்கு உணவு கொடுக்கலாம், விலங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம், பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கும், கல்வி சொல்லி கொடுக்கலாம். இப்படி உங்களால் முடிந்த நல்லது எவ்வளவோ நீங்கள் கையாள செய்யலாம். இதுக்கு பேர் செயல் விளைவு தத்துவம். இது புரிஞ்சுதா? ரைட். உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நல்லது செய்யலைன்னு அர்த்தம். நல்லவங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். சொல்லுங்க. நல்லவங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். குட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். 100 மூட்டை வேணும்னா எத்தனை மூட்டை மண்ணில் போடணும்? அதான் அடுத்த விதி. இதுக்கு பேர் தங்க விதின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? 3 விதி தான். அப்புறம் முடிச்சிடலாம், கல்படாதீங்க. இந்த 3 விதியில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே உட்காரும் போது உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு கடன் தொழில கஷ்டப்படுறீங்க? கை தூக்குங்க. கடன் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தொழில் சரியாக நடக்காமல் கஷ்டப்படுறீங்க? தொழில் வருமானம் சரியா இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? கை தூக்குங்க.
உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் உட்காரும் போது உங்கள் தொழில் எப்படி இருக்கணும்? வளமாக இருக்கணும். எத்தனை பேர் நோயில் கஷ்டப்பட்டு கை தூக்குங்க. அடுத்த வருஷம் வந்து உட்காரும் போது எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். சரியா? எத்தனை பேர் குடும்ப சண்டையில் மன உளைச்சலோட இருக்கீங்க? கை தூக்குங்க. ரைட். அடுத்த வருஷம் வந்து உட்காரும் போது எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். எத்தனை பேருக்கு இறைவனை உணரணும், கடவுளை பார்க்கணும், இது மாதிரி ஆசைலாம் இதில் இருக்குதா? கொஞ்சம் பேருக்கு யாருக்காது? இவ்வளோ பேருக்கு இருக்கா? அப்போனா அது அதை விட கஷ்டமான வேலை. பரவாயில்ல, வாங்க. நான் காசு சம்பாதிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்படலாங்க. ஏதோ வேலை செஞ்சேன், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன். மாதம் சம்பாதிக்கிற காசுலேருந்து 10% எடுத்து சேரிட்டிக்கு கொடுத்து அன்னதானம் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு காசு வர ஆரம்பிச்சிச்சு. என் பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பிஸ்னஸுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படலைங்க. ஆனால் எங்கள் குருக்கிட்ட தெரியாமல் நான் கடவுளை உணரணுன்ட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கு பட்ட பாடு இருக்கு. 18 வருஷம் சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆன்மீக பாதை சாதாரண விஷயம் கிடையாது. இருக்கிறதுலே கஷ்டமான உலகத்தில் கஷ்டமான ஒரு வேலைன்னா எது? அது இறைவனை உணர்றது தான். ஆனால் அது ஈஸியான வேலை. ஆனால் இன்னொரு சைடு அது கஷ்டமாக மாறிடுச்சு. அது மாதிரி ஆசை இருந்தால் கூட இதே தான் சூத்திரம். நீங்கள் இறை உணர்வு பெறணும்னா மற்றவங்க இறை உணர்வு பெறறதுக்கு உதவி செய்யணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? இதான் தங்க விதி. தங்க விதி என்ன படிங்க? உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடு, பின் இந்த பிரபஞ்சம் பல மடங்காக உனக்கு திருப்பி கொடுக்கும். இப்போ நமக்கு 100 மூட்டை நெல் வேணும். எத்தனை மூட்டை நெல் மண்ணில் போடணும்? அட்லீஸ்ட் 1 மூட்டை போடணும். கரெக்டா இல்லையா? 10 மடங்கு கொடுக்கும். இயற்கை எப்பவுமே 10 மடங்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா நடத்தணும்னு நினைக்கிறீங்க. எதுவுமே எனக்கு காசே முதலீடே போட மாட்டேன் சார். அப்போ பிஸ்னஸ் நடக்குமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? வேலைக்கு தான் போகணும். பிஸ்னஸோடைய ஃபார்முலா என்ன? பணம் முதலீடு பண்ணால் தான் பணம் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தானே ப்ராஃபிட் கிடைக்கும். அதான் பிஸ்னஸ். அப்போது எது வேண்டுமோ, இப்போ மற்றவங்கெல்லாம் உங்கள் மேலே அன்பு செலுத்தணும். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்போ உங்களுக்கு அன்பு கிடைக்கும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு. இந்த விதி புரிஞ்சது எல்லாருக்கும்? ரைட். 3வது விதி, இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நல்ல நாளில் குருவை போய் பார்க்குறது ஒரு வழக்கம் நம்ம பாரம்பரியத்தில். நல்ல நாள் வந்துச்சுன்னா ஒரு குருவை போய் பார்ப்பாங்க, ஒரு நல்ல வார்த்தை காதில் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு கயிறை கட்டி அமுச்சிருவோன்னே. கரெக்டாக இல்லையா? உங்கள் வாழ்க்கை அடுத்த வருஷம் வரும்போது என்ன ஆகணும்? மாறணும். கரெக்டாக? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இறப்பு எழுதணும், சாவு எழுதக்கூடாது. சாவு என்பது அடுத்த பிறவி கொடுக்கும். சாவு என்பது வலியோடு வரும். ஆனால் இறப்பு என்பது வலி இல்லாமல் வரும். சந்தோஷத்தோடு போக முடியும். போகும்போது கூட நமக்கு எப்படி போகணுன்னு இருக்குது. சமாதி என்பது மகான்கள் அடையிறது. அது வேற, விட்டுருங்க. ஸோ நம்ம இறுதி கூட எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம எப்படியாவது போனால் நாங்கள் எப்படியாவது எப்படி போவேன் நம்ம முடிவு பண்ணோம். கடைசியாக நம்ம சாவ போகிறோமா, இல்லை இறக்க போகிறோமா, இல்லை சமாதி அடைய போகிறோமா? எத்தனை பேர் சமாதி அடையணும்னு ஆசை இருக்குது? கை தூங்க. தப்பு இல்லைங்க, ஆசைப்பட தப்பாங்க. தைரியமாக ஆசைப்படுங்க. கை கீழ்ப்படுங்க. தப்பு ஒன்றும் இல்லை, ஆசைப்படுங்க. இந்த பிறவியிலனாலும் அடுத்த பிறவியில் கிடைக்கும். ஆசைப்படுங்க, நல்லதுக்கு ஆசைப்படுங்க, தப்பே இல்லை. இந்த பிறவிலனா கூட அடுத்த பிறவியில் இதே குருகுலத்தில் பிறப்பீங்க, கவலைப்படாதீங்க. பிறந்து பயிற்சி செய்து சமாதி அடைவீங்க. ஆனால் ஆசை அழியாது. அந்த மனசில் அந்த வைராக்கியம் வச்சிட்டிங்கன்னா அது நம்மளை விட்டு போகாது. இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி தொடர்பு வைக்கிறதுன்னா, நன்றி உணர்வு இல்லாதவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் கிடைக்காது. நன்றி உணர்வுனா என்ன? நன்றி உணர்வுனா என்ன? நம்ம இருக்கிற ஒவ்வொரு நொடி, நம்ம உடம்பு, நம்ம இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னா, வெரி குட் மேடம், கை தட்டுங்க.
இப்போ நான் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே தமிழில் எடுக்கிறேன். People who don't know Tamil, please forgive me, because nearly 1 year I didn't take class in Tamil at all. ஒரு வருஷம் நான் தமிழில் பேசவே இல்லைங்க. எனக்கு அதே வாயில் அப்படியே தமிழ் உள்ள நிற்க குதிக்க வெளியே. ஏன்னா பல மொழிகளுக்கு மக்கள்கிட்ட நான் ஆங்கிலத்திலேயே பேசி தமிழ் பேசி அந்த சுவையை அனுபவிக்காமையே நான் ஒரு வருஷம் இருக்கேன். அதனால் இந்த வகுப்பு வந்து தமிழில் தான் நான் பேச போகிறேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நன்றி உணர்வு. இந்த நாற்காலியில் நான் உட்கார்றேன்னா எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இவங்களுடைய கருணையினால தான் நான் உட்காந்துருக்கேன். கரெக்டா இல்லையா? எங்கள் தாத்தா, என்னுடைய ஆசிரியர்கள், என்னை வழிகாமிச்ச என்னுடைய குருமார்கள், எனக்கு உதவி செய்த என்னோட நண்பர்கள், என்னுடைய யோக மாணவர்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு பின்னாடி. அப்போ நான் இந்த புத்தாண்டை எப்படி ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? காலையில் உட்காந்து இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணம்? அவங்கள எல்லாரையும் நினச்சி பார்த்து இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசால நன்றி நினைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதை பல பிஸ்னஸ் ஓனருக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்கள் ஓனராக இருக்கீங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது? இவன் வெளியே போய் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கணும்? இவன் வெளியில் போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். கரெக்டா இல்லையா? அப்படி நீ நினச்சி ஒருத்தவங்களை வேலையை விட்டு நீ அனுப்புறான்னா உனக்கு அடுத்த கிடைக்கிற வேலையை ஆள் எப்படி நம்ம கிடைப்பாங்க? இவனை விட நல்லவனாக கிடைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறீங்க, வேலையை விட்டு போக போகிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு போக போகிறீங்க. எப்படி போனோம்? நான் இல்லைன்னா இந்த கம்பெனி என்ன ஆகிடும்? அப்படியே கவுந்து போயிடும். என்னால தான் அந்த கம்பெனி நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கணும்? நான் போனாலும் இந்த வேலை நடக்கணும், இந்த கம்பெனி நல்லா நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நன்றியோடு என்ன பண்ணணும்? அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்த வேலையை விட உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்? நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நன்றி எங்கே இருக்குதோ அங்கே வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா நன்றி வந்துருச்சுனாலே யாரோட கனெக்ஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு? பிரபஞ்சத்தினுடைய காஸ்மிக் கனெக்ஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. உங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். நன்றி மறந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே பூமியில் போட்டு அழுத்தி உங்கள் கதையை மூடிடும். இந்த பிரபஞ்சத்துக்கு 2 குணம் இருக்குது. ஒன்று வாழ வைக்கும், அழிச்சு பார்க்கும். 2 குணம் யாருக்கு இருக்குது? இந்த கடவுளுக்கு இருக்குது. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் தான். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? நன்றி உணர்வோடு இருக்கணும். இது இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறான். முருகப்பெருமானால் மட்டுமே சில விஷயங்கள் வேற எந்த பிரபஞ்சத்தில் எந்த தெய்வத்தாலையும் செய்ய முடியாத விஷயத்தை முருகப்பெருமான் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி சில சக்திகள் இறைவனே முருகப்பெருமானை கொடுத்து பூமிக்கு அமைச்சிருக்கிறார். நம்மளோட வாழ்ந்த தாத்தா தான் முருகப்பெருமான். ஏதோ மேலே இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. முருகப்பெருமான் எழுதின பாடல்களை ஒரு புத்தகமாக போட்டு சேல்ஸில் வச்சுருக்கோம். முருகர் யார், அவர் சொல்லியது என்னன்னு. அதில் முருகப்பெருமான் எழுதிய பாட்டெலாம் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் முருகப்பெருமான் இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கிற சக்தி இவருக்கு தான் இருக்குது. அதனால தான் அவர் மந்திரமே அப்படிப்பட்ட மந்திரம் தான் அது. எத்தனை பேர் காலையில் 21 தடவை சொல்ல தயாராக இருக்கீங்க? நாளையிலேருந்து கை தூக்குங்க. ரைட். இதுதான் நீங்கள் முதல்ல எனக்கு கொடுக்குற வாக்கு. இதுக்கு பேர் குருதட்சணைன்னு பேர். குருதட்சணை இல்லாமல் கல்வி கற்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? எனக்கு நீங்கள் கொடுக்குற குருதட்சணை என்ன? 21 தடவை இந்த மந்திரத்தை காலையில் சொல்லணும். எங்கே? எதுக்கு முன்னாடி நின்று? விளக்குக்கு முன்னாடி நின்று விளக்கு ஏற்றி தான் சொல்லணும். இதை விளக்கு ஏற்றாமல் சொல்லணும்னா அது வேஸ்ட், நடக்காது. விளக்கு ஏற்றி விளக்குக்கு முன்னாடி நின்று சொல்லணும். சரியா? 2வது விஷயம், இந்த நன்றி உணர்வு தியானம். கொஞ்ச நேரம் காலையில் பெட்டை விட்டு எழுந்துக்கிறீங்கல்ல, அப்பயே உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சரியா? பண்ணலாமா? இப்போ கண்ணை மூடிக்குங்க. சாமி உள்ள வந்து உட்காருங்க. உள்ள உட்காருங்க. நீங்களும் தியானம் பண்ணுவோம். கண்ணை மூடிக்குங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் ஆல் ஆஃப் யூ.
உங்களை பெற்ற அன்னையை மனசில் நினைங்க. உங்கள் அம்மாவை மனசில் நினச்சி பாருங்க. நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களை பாராட்டி சீராட்டி, சில நேரத்தில் உங்கள் மேலே கடுமையாக கூட உங்கள் அம்மா இருந்திருக்காங்க. அதுதான் அன்பு. அன்புன்றது எப்பவுமே நம்மளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்ம மேலே கோவத்தை காட்டுறது கூட தான் அன்பு. அந்த உரிமை தாய்க்கு உண்டு. அந்த தாயை மனசால நினைங்க. அம்மா, அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. தாயோடு நீங்கள் இருந்த நாட்கள், உங்கள் அம்மா மடியில் நீங்கள் தூங்கினது, அவங்க உங்களுக்கு சோறு ஊட்டினது, அவங்களோட நீங்கள் விளையாடியது, இதெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்படியே கண்ண மூடி அம்மாவை நினைங்க. அவளுடைய கஷ்டங்களை தாங்கிட்டு கூட நமக்கு சோறு போட்டா, வாழ்க்கையில் பல நேரத்தில் பல துன்பங்களில் நம்மளை காப்பாற்றிருக்கா. மனசில் அப்படியே நினைங்க, உங்கள் அம்மாவை நினைங்க, நினச்சி பாருங்க. அம்மா, உன்னுடைய ரத்தம் அல்லவா நான், நீ சிந்திய வேர்வை அல்லதா என் வாழ்க்கை. அம்மா, பல தடவை நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்திருக்கிறோம் தாயே உனக்கு. ஆனால் அப்பொழுதும் நீ எங்களுக்கு நல்லதையே செய்திருக்கிறாய். அம்மா, அம்மா, உங்கள் தாயை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் தாயினுடைய பாதத்தில் சென்று சேரட்டும். தாயே, உங்கள் தந்தையை நினைத்து நன்றி சொல்லுங்கள். அப்பா, உங்கள் இருவருக்கும் எங்களை வளர்ப்பதை விட வேறு எந்த வேலையும் இல்லாத அளவிற்கு அர்ப்பணிப்போடு எங்களை நீங்கள் வளர்த்தீர்கள். அப்பா, உங்கள் பாதத்தில் நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. அம்மா, பல கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து எங்களுக்கு நல்வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அருளை கொடுங்கள். உங்கள் தாய் தந்தையிடம் மனமுருகி நன்றி சொல்லி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். அடுத்து, நீங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது நீங்கள் விளையாடிய நண்பர்கள், உங்கள் நண்பர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்த உங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த உங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டிய உங்களுடைய ஆசிரியர்கள், குருமார்கள், எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு ஒரு கல்லை போட்டு இன்றைக்கி தண்ணி உங்களுக்கு மேலே வந்திருக்கு. பல பேர் உங்களுக்கு அறிவு புகட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் நினச்சி நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணம்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள் தொழிலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமணத்தை யார் நடத்தி வச்சாங்க? உங்களுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தது யார்? மாப்பிள்ளை பார்த்தது யார்? யோசிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் நினச்சி நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணம் யோசிச்சு பாருங்கள். அவங்க எல்லாரையும் மனசில் நினச்சி நன்றி சொல்லுங்கள். உங்கள் கணவனுக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு கடவுள் அமைச்சிருக்கான். நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் நினைக்காதீங்க, நீங்களும் அவங்ககிட்ட கற்றுக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
உங்கள் மனைவிக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, இந்த சித்தயோக குருகுலத்திற்கு, இங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு, சேவை செய்யும் தொண்டர்களுக்கு, சாதுக்களுக்கு மனசில் நினச்சி பாருங்கள். நன்றி சொல்லுங்கள். நம்ம பாரத நாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நமக்காக விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். நமக்காக போர் புரியும் போர் வீரர்களுக்கு தன் வாழ்க்கையே கொடுத்துட்டு போய் நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம பாரத தாய்க்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு உங்கள் இதயத்தில் ஆறாக பெருகட்டும். இத்தனை பேருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நமது நாட்டில் தோன்றிய மகான்கள், எல்லாம் வல்ல சிவபெருமான், முருகப்பெருமான், 14 சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், ஆசிரியர்கள், குருமார்கள், குருகுலங்கள், 1000 வருடங்களாக நம் கலாச்சாரத்தை பாதுகாத்த உத்தமர்கள், இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்கள் தொழிலாளிகள், நீங்கள் செய்கிற வேலை, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கிளையண்ட், உங்களுடைய ஆஃபீஸ், உங்கள் அலுவலகம், இவங்க எல்லாரையும் நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள். இவங்கெல்லாம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை பேருடைய உதவி தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். இவங்க எல்லாரையும் நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர், கண்ணில் ஒரு ட்ராப், அவங்களுக்கான கண்ணீரை விடுங்க. நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. கருணையே வடிவாகிய இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், கடலில் வாழும் மீன்கள், கடலில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். எல்லா உயிர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். அடுத்து உங்களுடைய 2025 வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு மனசில் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி மனசில் நினைங்க. எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் மனசில் நினைங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக, உடம்பு ஸ்லிம்மாக ஆகணும், வெயிட் இல்லாமல் நார்மல் வெயிட்டுக்கு வரணும் நினைங்க. 2வது, மனநலம், மனசு தெளிவாக இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும், மனசு நிம்மதியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. 3வது, செல்வ வளமாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. கடன் தொல்லைகள், பண கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல பொருளாதாரம் நிறைவாக இருந்து நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் உதவி பண்ணுவான், கதவு திறந்து விடுவான். நம்ம மட்டும் சம்பாரித்து நம்ம மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கும் நான் கொடுப்பேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. இறைவா எனக்கு செல்வத்தை கொடு, நானும் நல்லா இருப்பேன், மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் மனசில் பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ டோரை ஓப்பன் பண்ணுவான். அடுத்தது, இறைவா நான் உன்னை உணரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கடவுளை உணரணும்னு ஆசை. அதில் அட்லீஸ்ட் ஒரு படியாவது நான் உயரணும். 2025 ஒரு படியாவது உயரணும். எனக்கு மனசை தவநிலையில் ஒரு நிலை செய்வை அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நினைங்க. நீங்கள் செல்வ வளமாக வாழ்கிற மாதிரி மனசில் நினைங்க. அப்படியே கற்பனை பண்ணுங்க, அது நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு வரா மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்கள் பசங்க மேடையில் ஏறி பரிசு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் நல்ல வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நல்ல வாகனத்தில் வந்து இறங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி மனசில் கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ மனசில் நினச்சி பாருங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவா, என் 2025 எனக்கு இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்க போறியே, இப்போது நன்றி சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வாழ்க்கையினுடைய விதை. எப்பவுமே நல்ல எண்ணங்களை மனசில் விதைச்சிக்கிட்டே இருங்க.
இப்போ மனசளவில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி, எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க, உங்கள் எல்லா உறவுகளும் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைங்க. நல்ல மக்கள் உங்கள் பக்கத்தில் வருவாங்க. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது மாதிரி மக்கள் தான் உங்கள் பக்கத்தில் வருவாங்க. ஏமாற்றுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாத்துகிற மக்கள் தான் வருவாங்க. நல்லது நடக்கும்னு நினைங்க, நல்லது நடக்கிற மக்கள் உங்கள் பக்கத்தில் வருவாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் வச்சுருக்கீங்க, உங்கள் தொழில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க கற்பனை பண்ணுங்கள். மனசுலேயே அது நடந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி மரணம் அடையணும்னு விருப்பப்படுறீங்க. இறுதியாக வயசானவங்களுக்காக சொல்கிறேன், இது சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட எந்த வலியும் இல்லாமல் தெய்வீகமாக இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்ற மாதிரி மனசில் கற்பனை பண்ணுங்கள். வயசானவங்களுக்கும் லட்சியம் இருக்குது, அதுவும் ஒரு வேலை தான், முக்கியமான வேலை, கடமை இருக்குது அவங்களுக்கு. தன்னுடைய உயிரை கடவுள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஜீவசமாதி அடைகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள், நீங்கள் அதை அடைவீர்கள். நல்லா படித்து மார்க் எடுக்கிற மாதிரி, ரிப்போர்ட் கார்டில் உங்களை எல்லாரும் பாராட்டுற மாதிரி பசங்களாம் நீங்கள்லாம் கற்பனை பண்ணுங்கள். கண்ண மூடி டீச்சர்ஸ் உங்களை பாராட்டினா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்கள். மேடையில் ஏறி பேசுனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்கள். பிள்ளைங்களாம் நீங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணுமோ, எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்கள். அருமை அருமை அருமை. ரொம்ப அருமையாக பண்ணி உங்கள் முகத்திலேயே அந்த சந்தோஷம் தெரியுது. நீங்கள் நினச்சது நடக்க போகுது. இந்த 2025 நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஒரு படியை கொடுக்கும். அதுக்கு என்னுடைய ஆசையும் என்னுடைய அருளும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. மெதுவாக கைகளை தேய்த்து slowly and gently palm your eyes and open your eyes. புன்னகையோடு உங்கள் உள்ளம் கையை பாருங்க. இப்போ இந்த தியானம் பண்ணி முடிச்சோன்னே எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கு. பின்னாடி மனசு அமைதியாக இருக்கு. எப்படி இருக்கு அம்மா? தெளிவாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நல்லது. இது எல்லாரும் காலையில் எழுந்தவொடனே பண்ண முடியுமா? பெட்டில் உட்காந்துட்டே பண்ண முடியுமா? நைட்டு படுக்கும் பொழுது பெட்டில் உட்காந்து பண்ண முடியுமா? இது எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் தான் ஆகும். முடியுமா முடியாதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு தியானம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. இந்த ஒரு தியானம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. இந்த ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அங்கே வரும், தானாக வரும். இல்லை, நீங்கள் எதையுமே தேட தேவையில்லை. 2வது லிஸ்ட்டில் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? 2வது லிஸ்ட்டில் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுதா? இந்த 3 விதி ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விதி? 3 விதி, 3 பிரபஞ்ச விதி. நந்தினி போடுமா, ஒரு வாட்டி ரிவிஷன் கடைசியாக பண்ணிடுறேன். இதுக்கு பேர் பிரபஞ்ச விதி. ஃபர்ஸ்ட் விதி என்ன?
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் என்ன இருக்குது? விளைவு இருக்குது. மனசில் நினைச்சாலும் விளைவு, பேசினாலும் விளைவு, கையில் செய்தாலும் விளைவு. மறக்கவே மறக்காதீங்க, உஷாராக இருங்க. இதுக்கு பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட். ரெண்டாவது விதி என்ன? தங்க விதி. உங்களுக்கு எது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு கையில் வந்து உட்காரும். இந்த விதியை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னது? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு கொடுங்க. உதாரணத்துக்கு காசு கொடுக்குறீங்க. எப்படி காசு கொடுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ உங்களுக்கு எப்படி காசு கொடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஒரு நோட்டு தான் கொடுங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் காசுக்காக கஷ்டப்படுறீங்க. காசுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கடவுள் நினைப்பு வராது உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் காசை பற்றி தான் யோசிச்சுன்னு இருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? கடவுள் நினைப்பு எப்போ தெரியுமா வரும்? இது போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். அப்போ இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இதுக்குதா கடவுளை பற்றி யோசிப்போம் அப்படின்னு இதை பற்றி யோசிப்பீங்க. அதனால் எல்லாரும் செல்வ வளத்தோடு வாழணும். புரியுதுங்களா? அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லித்தரது. எப்போ காசு மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை இருக்குல்ல மேலே காந்தியினுடைய இந்த எல்லாம் தெரியுதுல, காந்தி முகம் இருக்கும், இங்கே வெள்ளையாக இருக்கும், இந்த சைடு ஃபோட்டோ இருக்கும். சரியா? எப்போ நீங்கள் காசு கொடுத்தாலும் இந்த வெள்ளை சைடை உங்களுக்காக மடிச்சுக்கணும். இப்போ கட்டாக கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த வெள்ளை சைடு உங்கள் சைடு இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தனியாக ஒரு நோட்டாக கொடுக்குறீங்கன்னா இப்படி மேலே இருக்கணும். அந்த வெள்ளை சைடு மடித்து கொடுக்கும் பொழுது என்ன நினச்சிட்டு கொடுக்கணும் தெரியுமா? இந்த காசு வாங்குறவருடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டு அவரை நல்லா ஆக்கிட்டு பல மடங்காக திரும்பி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? காசு எப்போ கொடுத்தாலும் எப்படி நினச்சி கொடுக்கணும்? இந்த காசு நிறைய பேர் காசு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? ஐயோ போதே போதே. உங்கள் மனசில் என்ன நினைப்பு இருக்கு? போதே போதேன்னு இருக்கு. உங்ககிட்ட காசில் என்ன ஆகிடும்? எப்படியாவது உங்களை பிடிச்சின்னு போயிடும். ஏன்? எது பாவம் தத் பவதி. எதுவாய் நினைக்கிறீர்களோ அதுவாய் ஆவீர்கள். எப்பவுமே செலவு பண்ணும் போது அழுதுனே செலவு பண்ணாதீங்க. ஏழையாவே இருப்பீங்க. சந்தோஷமா செலவு பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காசு. கரெக்டா இல்லையா? துக்கம் என்பது தர்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. துக்கத்தை இதயத்தில் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா தர்திரம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா இருங்க. உங்க கடவுள் கொடுத்துருக்காங்க அந்த காசு, சந்தோஷமா பயன்படுத்துங்க. கொஞ்சமாக கொடுத்துருக்கான், அதிகமாக கொடுத்துருக்கான்ல, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு காசு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? வாங்குறவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி கொடுக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் எந்த லிஸ்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இப்போது? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் பழைய ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்கள். கொடுக்கும்போது அழுதுனே கொடுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் காசுக்காக அழுதுனே தான் இருப்பீங்க. சந்தோஷமாக கொடுங்க. ஆட்டோக்கார காசு கொடுக்குறீங்களா? பாவம் உங்களை அவ்வளோ தூரம் கூட்டு வந்து விடுறாருல்ல, அந்த மனுஷன் நல்லா இருக்குன்னு நினச்சி கொடுங்க. பூக்காரம்மா காசு கொடுக்குறீங்கல்ல, சந்தோஷமாக கொடுங்க. அது வாங்கி நான் மயிலாப்பூரில் வீடை வாங்க போகுது. அது ஏதோ புருஷன் சரியில்லாமல் அது உயிர் வாழுது. இந்த 10 ரூபாய் கொடுக்குறது ரொம்ப யோசிக்காதீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, 10 ரூபா சந்தோஷமாக போடுங்க. யாருக்கு? ஐயருக்கு போடுங்க. அவர் 10 ரூபா வாங்கி மயிலாப்பூரில் வீடை வாங்க போகிறாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு டீ குடிப்பார், வீட்டுக்கு வச்சுப்பார், அவ்வளோதானே? கரெக்டாக இல்லையா? ஒரு பிச்சைக்காரன் வரான்னா 10 ரூபா சந்தோஷமாக கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, காசு கொடுக்காம எனக்கு நீ பிச்சை போடுன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மனசு இல்லை, நீ பிச்சை போடு. இப்போதைக்கு நான் அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறேன். அவன் போடுவான். சந்தோஷமாக கொடுங்க. நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா இந்த பணம் சந்தோஷமாக உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட காசு கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க? சந்தோஷமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓனர் எப்படி சந்தோஷமாக காசு கொடுப்பாரு? என்கிட்ட வேலை செய்கிறான்ப்பா, இந்த சந்தோஷமாக கொடுப்பாரு. அப்படிப்பட்ட காசு தான் உங்களுக்கு நல்லது பண்ணும். கோடி கோடியாக மற்றவங்களுடைய வயிற்றுச்சலில் உங்ககிட்ட பணம் வந்துச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு நிற்காது. உண்மையா இல்லையா? மற்றவங்க சந்தோஷப்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும். மற்றவங்க வாழ்த்தி நம்ம காசு கொடுக்கணும். எப்படி? முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். யாரு கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? அவன் நல்லா இருக்கணும். ஏதோ கஷ்டப்படுறான், ஆட்டோ ஓட்டுறான், நல்லா இருப்பா, வாயிலே சொல்லுங்க, அவன் சந்தோஷப்பட்டுமே. கரெக்டா இல்லையா? நல்லா இருப்பா சொல்லி கொடுங்களேன். அப்படியே அவன் பார்ப்பான். நீயே வச்சுக்கமா, நீயே வச்சுக்கோ காசை. ஏன் உனக்கு இஷ்டம் இல்லாமல் கொடுக்குற? நீயே வச்சுக்கோ. ஏழையா இருக்காதீங்க. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே வித்தியாசம்தான், இதயத்தில் தான் இருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரன். கரெக்டாக இல்லையா? நீங்கள் அழுது துக்கத்திலே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏழை. இதான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நான் சொல்லித்தரது. எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தானாக தேடி வரும். மகாலட்சுமி உட்கார்ந்துருப்பா.
எப்போ பார்த்தாலும் துக்கத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுனே உட்காந்துருந்தீங்கன்னா யார் வந்து உட்காருவாங்க வீட்டில்? மூதேவி வந்து உட்காருவா. சந்தோஷமா இருங்க. காசு கொஞ்சமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இப்ப காசு அதிகமா வச்சு சந்தோஷமா இருக்கிறான் சொல்லுங்க எனக்கு. மேடம் கை தட்டுங்க எல்லாரும். அதனால ஒன்றும் பெருசா அழட்டிக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. நல்லது நடக்கும். நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது நினைக்கும். மற்றவங்களை பார்த்து வயிறு அறியாதீங்க. புரியுதுங்களா? அவன் அப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆனா மனசு அப்படிதான் நினைக்கும். அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, உங்க அப்பா ஒண்ணுமே வைக்கலையே. புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை கம்பேர் பண்ணீங்க. நேற்று நம்ம 10 ரூபா சம்பாதிச்சோம், இன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நேற்று நல்லா நம்ம கஷ்டப்பட்டோம், நல்லா இருக்குமா? கடவுளுக்கு நன்றி. மற்றவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அவன் கர்மா அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்ம கர்மா நம்ம சுமந்துன்னு இருக்கிறோம். அவங்க அப்பா செய்த கர்மா, அவங்க அம்மா அப்பா செய்த புண்ணியம் எல்லாம் சுமந்துன்னு அவன் நல்லா இருக்கான். இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா செய்துன்னா புண்ணியம் செய்து வச்சாங்க, பாவம் தான் செய்து வச்சிருக்காங்க, அதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் அவங்கவுங்க செய்த புண்ணியம் அவங்கவுங்க பேங்க்ல போட்டுருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம போய் மற்றவங்களை நினச்சி அவங்க இப்படி இருக்காங்களோ, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க மட்டும் வீடு கொட்டுறாங்க, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கோம், அவங்க இப்படி பொங்கினே இருக்கக்கூடாது. இப்படி பொங்கினே இருந்தீங்கன்னா என்ன ஆகுவீங்க? உங்களுக்கு பிபி வந்து ஹார்ட் தின்னுடுவீங்க. இப்படி தேவையா? யாரை பார்த்து பொங்காதீங்க. அவன் செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவன் என்ன பண்றான்? அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறான். என்னதான் நீங்க மண்ணில் போட்டு பிறண்டாலும் உங்க புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒட்டும் உடம்புல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அதனால யாரை பார்த்தும் பொங்காதீங்க, யாரை பார்த்தும் வயிறு எறியாதீங்க. அவன் புண்ணியம் அவன் நல்லா இருக்கிறான். நான் செய்த எனக்கு வினை, எனக்கு வினை இருக்குது. நான் முன் செய்த வினை, பின் செய்த வினைன்னு இருக்கு. முன் செய்த வினை, பின் செய்த வினை, 2 வினை இருக்குது. முன்னாடி ஒரு வினை உட்கார்ந்து இருக்குது, பின்னாடி ஒரு வினை உட்கார்ந்து இருக்குது. இதுதான் முன்னை வினை பின்னை வினைன்னு திருமூலர் சொல்லுவார். முன்னை வினைனா என்ன? நீங்க எங்க போறதுக்கு முன்னாடி போய் நிற்கும், அதுக்கு பேர் என்ன? முன்னை வினை. பின்னை வினைனா என்ன? பின்னாடியே நிற்கும். இந்த 2 வினையும் தான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிது. அதனால யாரை பத்தி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. கடவுள் நம்ம கூட இருக்கிறான், நம்ம நல்லா வச்சிருப்பான். கரெக்டா இல்லையா? செல்வ வளமா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்போ காசு கொடுத்தாலும் சந்தோஷமா நல்லா இருக்குன்னு நினைச்சு கொடுங்க. எண்ணி அடுத்த வருஷத்துல நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லணும், குருஜி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். சரியா? இது எங்க குருஜி எனக்கு சொல்லி கொடுத்த, நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் போது எங்க குருஜி எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே என்னுடைய கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். இதெல்லாம் நீங்கள் தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடவுளை அடையணும்னு ஆசை, கடவுள் மேலே விருப்பம், ஜீவசமாதி ஆகணும், அந்த ஆசைலாம் அதிகமாகும். இந்த கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அதை மேலாம் ஆசை வராது. கரெக்டு தானே? அதனால் முதல்ல இதெல்லாம் நீங்கள் முதல்ல அடைஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் கடவுளை அடையணும்னு ஆசை யாருக்கு இருக்குதோ அவங்க ஏஎல்பி ப்ரோக்ராமு, மகானந்தா ப்ரோக்ராமு, இது மாதிரி அடுத்தடுத்த தவத்துக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அப்புறம் நீங்கள் வரலாம். சரியா? ஸோ இந்த டவுட்ஸ் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு? ரைட், இந்தாங்க நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். அவருக்கு பல மடங்கா இந்த காசு நல்லது பண்ணிட்டு எனக்கு பல மடங்கா திரும்பி வரட்டும் அப்படின்னு. சரியா? ரைட், நீங்களும் இப்படி தான் கொடுக்கணும். சரியா? ஒன்றும் குறை இல்லை. யாரெல்லாம் கந்தனுடைய ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, இதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கந்தன் ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த அருள், இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் கால் வச்சிட்டிங்கனாலே கந்தன் ஃபீல்டு உங்களுக்குள்ளே இறங்கிடும். முருகன் தவம் செய்த இடம் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் தவம் செய்த பூமி இது. நானாக வந்து இந்த குருகுலம் வைக்கணும்னு ஆசைப்படல, நானாக வந்து கோயில் கட்டணும்னு ஆசைப்படல. என்னை இழுத்து வச்சு வேலை வாங்குறான் முருகன். என்னை இழுத்து வச்சு எஸ்கேப் ஆகலான்னு நினச்சேன், விட மாட்டான். வாடா மவனை அப்படின்னு இழுத்து வச்சு என்னை கட்டி கட்டி வேலை வாங்குறான் முருகன். நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் கூட போராட முடியாது. எதுக்கு நீ என்னை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குற, நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் தவம் செய்த இடம் இது. இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உயிர் வணக்கம்.